தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு ஒரு துக்கமான செய்தி என்று சொல்லலாம், அல்லது நல்ல மில்லாத ஒரு செய்தி என்று சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யூடியூப் பிஸ்னஸ் எப்படி போய் கொண்டிருக்குது, அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன, யூகேல யூடியூப் ரன் பண்ணிக்குள்ளே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நான் என்னென்ன விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி ஒரு சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு யூடியூபராக வர விரும்பினாலோ அல்லது நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி காசு உழைக்க விரும்பினாலோ இந்த காணொலி உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனவே காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வரி கட்ட வேண்டி வரப்போகுது. எப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வரி கட்டணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வருஷ தொடக்கத்திலேயே இந்த VAT வரியில் அரசாங்கம் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்தது. அப்பயே சொல்லப்பட்டது, இந்த டிஜிட்டல் துறைக்கும் வரி கட்டணும். டிஜிட்டலை பயன்படுத்தி உழைப்பவர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள் எல்லாருமே அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், அதுவும் 18% வரி கட்டணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட், டிஜிட்டல் சர்வீஸ் என்னென்னா அதுக்குள்ள எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பக்கத்தில் பட்டியல் பார்க்குறீங்க, இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே அதுக்குள்ள வரும். எனவே யாரெல்லாம் இதை பயன்படுத்தி பணம் உழைக்கணுமோ இலங்கையில் அவர்கள் இனி வரி கட்ட வேண்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பட்டியலில் இருக்கிற முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் இந்த சோஷியல் மீடியான்னு இருக்கிற எல்லாத்துலேயும் பணம் சம்பாதிக்கலாம். இங்கே யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில், டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயும் பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ வசதிகள் அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, சோஷியல் மீடியாவில் எப்படி உழைக்கலாம் என்று சொன்னால், இது ஒரு புதிய விஷயமே இல்லை, இதே ஒரு பழைய விஷயம். உதாரணமாக இப்போ யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் இந்த பணம் சம்பாதிக்கிற முறையை சொல்கிறது YPP என்று சொல்கிறது. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் என்று சொல்லி சொல்கிறது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால், 2007ஆம் ஆண்டில் இருந்தே யூடியூப் மூலம் பணம் சம்பாதிப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கணும். அது தமிழில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. தமிழில் அது புரிஞ்சு கொண்டு, அதை விளங்கி கொண்டு, தமிழில் வீடியோக்கள் போட்டு அதை மேலே வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் அந்த வெள்ளக்காரர்கள், இங்கிலீஷ்காரர்கள் எல்லாருமே 2007ஆம் ஆண்டில் இருந்தே பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ 2007ஆம் ஆண்டு சொன்னால் யோசிச்சு பாருங்க, 18 வருஷத்துக்கு முதல். எனவே 18 வருஷத்துக்கு முதல் இருந்தே இந்த டிஜிட்டல், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி மக்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மற்ற சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே லேட்டாக தான் அதை ஆரம்பித்தது, அந்த காசு கொடுக்குற முறையை. ஆனால் முதல்ல ஆரம்பித்தது யூடியூப்பாக தான் இருக்கணும். எனவே யூடியூப்பில் நீண்ட காலமாக பணம் சம்பாதிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மில்லியன், பில்லியனில் பணம் சம்பாதிப்பவர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் யூடியூப்பில் பணம் சம்பாதித்து இருக்கின்றார்கள் உலகம் முழுக்க. அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் என்று சொல்கிறதாக இருந்தால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்ட். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2012ஆம் ஆண்டு தன்னுடைய சேனலை ஆரம்பித்தவர். அந்த சேனலை ஆரம்பிக்கக்குள்ள அவருக்கு 13 வயசு மட்டும்தான். 13 வயசுலேயே யூடியூப் சேனலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வீடியோக்கள் எல்லாம் போட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு தான் அதிக அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். எனவே அவர் இப்போ மில்லியன், பில்லியனில் உழைச்சி கொண்டிருக்கிறார் யூடியூப்பில். என்னென்னு சொன்னால், யூடியூப்பில் முதல்ல வீடியோக்கள் போடக்குள்ள அதுலேருந்து ஒரு வருமானம் இருந்தானே, பிறகு அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு வேறு சைட் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை அப்படியே டெவலப் பண்ணி அவைய திறமை கேட்டபடி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் இலங்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில யூடியூப் நண்பர்கள் முதல்ல யூடியூப் ஆரம்பித்து அதில் வருமானத்தை எடுத்து பிறகு கடைகள் போட்டு, பிறகு அந்த கடைக்கு 2-3 கிளைகள் திறந்து அப்படி படிப்படியாக முன்னேறிக்கொண்டே போயினோம். எனவே அதெல்லாமே நல்ல விஷயம் தான், ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தரம் வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறது நல்ல விஷயம் தானே. எனவே சோஷியல் மீடியான்றது சும்மா பொழுதுபோக்குக்கானது, வேலை வெட்டி இல்லாதாக்கலாம் சோஷியல் மீடியாவில் இருப்பினும் சும்மா வேலை மினக்கட்டு வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கணும் என்று சொன்னால், அது அந்த காலம் மலையேறி போயிட்டுது. இப்போ சோஷியல் மீடியான்றது முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டுது. அதாவது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு சுய தொழிலாக மாறிட்டுது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீங்கன்றது மிக முக்கியமானது. மிக முக்கியமாக அமெரிக்காலேயோ, இங்கே பிரித்தானியாலேயோ, ஐரோப்பிய நாடுகளிலேயோ இருந்தால் கூட பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி சிங்கப்பூர், சைனா, துபாய் இந்த மாதிரியான இடங்கள் இருந்தாலுமே கூட சம்பாதிக்கலாம். அது அந்தந்த நாடுகளை பொறுத்தது. இருந்தாலுமே எல்லா நாடுகளையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை எல்லா சமூக வலைத்தளங்களும் கொடுத்து
கொடுத்திருக்கின்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு எதிர்காலத்தில் சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கணும், சைட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் பெறணும் என்று சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும், கட்டாயம் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து எப்படி டெவலப் பண்ணி சோஷியல் மீடியாவுக்கு ஏற்றபடி டெவலப் பண்ணி அதை வச்சு காசு சம்பாதிக்கலாமான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லாட்டியும் நீங்கள் எதிர்காலத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து இப்போ 2007ஆம் ஆண்டு வந்தா பாருங்களேன், 18 வருஷம் ஆயிட்டுது. எனவே நீங்கள் இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சர்லையாவது ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், நீங்கள் சரியான முறையில் அதை செய்தா. சரி, எந்த கதைக்கு வருவோம். இப்போ நான் யூகேல இருந்து லண்டன்ல இருந்து இந்த யூடியூப்பை செய்கிறேன். அப்போ நான் இங்கே யூகே அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு சில ஆட்கள் கமெண்ட்ஸ் போடுறவே, இங்கே மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் வந்து கமெண்ட்ஸ் போடுறவே என்னன்னு சொன்னால், பிரதர் வேலைக்கு போங்க பிரதர், சும்மா இந்த நேரம் வந்து யூடியூப்பில் குந்தி கொண்டு இருக்காதீங்க, வேலைக்கு போங்க பிரதர், வேலைக்கு போங்க பிரதர் என்று சொல்லி. உண்மை என்ன தெரியுமா, அந்த கமெண்ட்ஸை நான் வாசித்து பார்க்குறதே வேலை செய்கிற இடத்துல இருந்தான். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், யூடியூப் செய்தா அதை ஒழுங்காக செய்தா வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதே ஒரு வேலை தான், அதே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். அப்போ நான் வந்து யூகேல என்ன செய்யணும்னு சொன்னால், இதை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பதிச்சு வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் HMRC என்று இருக்குது, HMRC என்று சொல்லி அதில் வந்து பதியணும். அவர்கள் தான் எங்களுக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் என்று சொல்லி அதுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் தான் இந்த HMRC என்று சொல்லி. எனவே அவர்களில் வந்து பதியணும். சரி என்று நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து பதிய போனான். அப்போ பதிய போன இடத்துல வந்து நேராக போய் தான் பதியணுன்ற அவசியமே இல்லை, ஆன்லைன்லேயே பதியலாம். பட் நான் வேறொரு பர்பஸுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்து நேராக பதிய போனான். அப்போ பதிய போன இடத்துல வந்து எத்தனை யூடியூப் சேனல் என்று கேட்டுச்சுன்னா 3 சேனல் என்று சொன்னான். அலெக்ஸ் என்று சொல்லி ஒரு ஆள் தான் என்னை இன்டர்வியூ பண்ணவர். எத்தனை சேனல்? 3 சேனல். சேனலோட பேரை சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் தமிழ் அடியான் என்று சொல்லி. தமிழ் அடியான், அடியானண்டா என்று கேட்டார். அடியானண்டா நான் அதுக்கு விளங்கப்படுத்தினேன், அடியானண்டா இதுதான் என்று சொல்லி. அவருக்கு அது இம்ப்ரெஸ்ஸாக போயிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், தமிழ் மொழிக்கு நான் அடிமையானவன் என்று சொல்லி பேர் வச்சுக்கிறேன்னு சொன்னால், தமிழ் மொழியை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறோம், தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்தி பார்க்குறோம், அதுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றது அவைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னு சொன்னால், அவர்கள் வந்து இங்கிலீஷ் அடியான் என்று சொல்லி ஒரு காலம் நினைச்சு பார்க்க மாட்டோம். தங்களுடைய மொழிக்கு வந்து தாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அல்லது மொழிக்கு வந்து பணிவாக இருக்கிறோம் என்றதை அவையில் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். எனவே தமிழடியான் என்ற பேர் வந்து அவரை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குது. அதுக்கு பிறகு கேட்டார் அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி. அப்போ வந்து தமிழடியான் யூகே என்ற சேனல் இருந்தது. இப்போ வந்து தமிழடியான் வேர்ல்டு என்று மாற்றிக்கிறேன். அப்போ வந்து தமிழடியான் யூகே இருந்தது. அப்போ யூகே விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்கிறேன்னு சொன்னோடனே, அப்படியா, தான் வந்து யூகே நியூஸ் பார்க்குறதே இல்லைன்னு சொன்னார். அப்போ கேட்டார் இன்றைக்கு என்ன விஷயம் என்று சொல்லி யூகேல. அப்போ நான் சிரிச்சு கொண்டு சொன்னேன், என்னடா அன்றைக்கு நான் இன்டர்வியூக்கு போன அண்டு வந்து யூகேல இருக்கிற விவசாயிகள் எல்லாம் லண்டனுக்கு வந்து டிராக்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்னால் ஒரே ஊர்வலம், பெரிய ஊர்வலம். ஏன்னு சொன்னால், யூகேல வந்து இப்போ இருக்கிற லேபர் கவர்மெண்ட் வந்து இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் என்று சொல்லி ஒரு டேக்ஸை வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு என்று சொல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்தினது. அப்போ அதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், இந்த மாதிரி புதிய அரசாங்கம் கியர் ஸ்டார்மர் வந்து டேக்ஸை கொண்டு வந்திருக்கிறார், அது விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று சொல்லி 1 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலே சொத்து வச்சுக்கிறார்கள் வந்து கட்டணும் என்று சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கார். அதனால ஃபார்மர்ஸ் வந்து போராட்டம் நடத்தணும் என்று சொன்னோன்னே அவர் திருப்பியும் ஷொக் ஆகிட்டார். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு கேட்டார். நியூஸில் இருந்தால் தெரிஞ்சு வச்சிருக்கத்தானே வேணும், இது நோமல் என்ன, ஊடகத்தில் இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கத்தானே வேணும். எனக்கு அது நோமலாக இருந்தது. பட் அவர் வந்து ஷொக்காக பார்த்தார், அவருக்கு வந்து ஆச்சரியமாக பார்த்தார். ஓகே, இப்போ 3வது சேனல் என்னன்னு கேட்டார். அது வந்து தமிழ் ஃப்ளைட்ஸ், அது வந்து ட்ராவல் சேனல். அப்போ கேட்டார், என்ன எல்லாத்துலேயும் வந்து தமிழ் தமிழ் என்று வருதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு என்னுடைய தாய்மொழி தமிழ் வந்து மிகவும் விருப்பம், அதனால தான் அப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லி. அப்போ தமிழடியான் யூகே, தமிழ் ஃப்ளைட்ஸ் 3 சேனல்ட பேரையும் எழுதி போட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் கதைச்சு போட்டு அது முடிஞ்சுது. அந்த இன்டர்வியூ வந்து அப்படியே முடிஞ்சுது. அதில் வந்து சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த சேனல்ட பேரை கேட்டே அந்த மனுஷன் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டார். அலெக்ஸ் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டார். அது அப்படியே முடிஞ்சுது. சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய HMRCக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னு சொன்னால், இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். எனவே டேக்ஸ் வந்து நான் இன்னும் பே பண்ணல. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. எனவே கடைசி டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பே பண்ணலாம் இருக்கிறேன். பே பண்ண பிறகு நான் சொல்லுவேன் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணான்னு சொல்லி. அதில் மறைக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாம் வெளிப்படையானது. இது வந்து ஒரு சுய தொழில், அவ்வளோதான். எனவே இனிமேலும் வந்து வேலைக்கு போங்க பிரதர், வேலைக்கு போங்க பிரதர் என்று சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இதே ஒரு வேலை தான். எனவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்கள், அதை ஒரு தொழிலாக செய்பவர்கள் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும். அந்தந்த நாட்டு அரசாங்கத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். இது மிகவும் சாதாரணமானது. அமெரிக்காலெல்லாம் டேக்ஸ் வந்து அள்ளி எறியணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளிலையும் டேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து அது ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறது. எனவே ஸ்ரீலங்காவில் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். எனவே அதுக்குரிய காசை வந்து இப்பயே ஒதுக்கி வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
இந்த டிஜிட்டல் மார்க்கெட் சம்பந்தமாக அல்லது யூடியூப் சம்பந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னு சொன்னால் இது மாதிரி நான் இன்னும் ஒரு காணொலியில் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஏனென்று சொன்னால் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன, அதனால தான். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.